வாடிருச்சு, இது என்னடா பண்ணுறது, பெண்டான மாதிரி இருக்குது, இதை தூக்கி வீசிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி வீசிடுறோம். ஆனால் இவ்வளோ நாள் எனக்கே தெரியாது. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். நீர்ச்சத்து இருக்கும், இருந்தாலும் லைட்டாக வாடத்தை செய்த தவிர முள்ளங்கி எதுவுமே ஆகாது. வாடினாலும் நம்ம அதை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அதனாலயே நான் வெயிட் கம்மியாக இருக்கிற முள்ளங்கி வாங்கினாலும் அதை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இதையே நம்ம சொல்கிறேன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி நம்ம செஞ்சு சாப்பிட்டா தான் அதில் சத்து இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. காய்கறி பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வாடினாலும் நம்ம அதை சமைச்சு தான் சாப்பிட போகிறோம். இருக்கிற சத்தெல்லாம் எதுவுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். நம்ம தான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் சத்து கிடைக்கும்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லைங்க. காய்கறி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத விட வெளியே வச்சு அந்த காலத்துலலாம் வார சந்தைக்கு போயிட்டு தரையில் போட்டால் தான் அவங்க ஒரு வாரத்துக்கு சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்போ எந்த நோய் நொடி இல்லை. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி சாப்பிட்றோம், அப்போ தான் எல்லா நோயும் வருது. அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம வெளியில் வச்சாலும் வாடினாலும் அந்த காய்கறியில் இருக்கிற சத்து போகாது, அப்படியே தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் சூப்பராக ஒரு பொரியல் செய்யலாம்.